यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् ज्ञानं मनुट्टानमिवै நன்றாகவே உடையனான குருவை அடைந்த மாநிலத்தீர் தேனார் கமலத்திருமாமகள் கொழுநன் अपगतमतमानैरन्तिमोपायनिष्टैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलसुखभिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिवृत्त्यैरस्तु मे नित्ययोगः. श्रीमते ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. மணவாள மாமுனிகள் சாதித்தருடைய உபதேச ரத்ன மாலையின் அர்த்த விசேஷங்களை அனுபவித்துக் கொண்டு வரும் பிரக்கிரியையில் இன்னைக்கு விஷயமாக கொள்வது 61ஆம் பாட்டு. ஞானமனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொழுநன் தானே வைகுந்தம் தரும். இந்த பிரபந்தத்துக்கே உயிரான பாசுரம் இந்த பாசுரம். ஸ்ரீவச்சனபூஷணமாகிற திவ்யசாஸ்திரத்தின் உயிர் வாக்கியம்னு சொல்லப்படக்கூடிய ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். இந்த ஒரு ஆச்சாரியன் ஒரு சேத்தனனை இவன் நம்முடையவன் என்று அங்கீகரித்து வைப்பதே அவன் அந்த சேத்தனுக்கு பேத்துக்கு உபாயமாக இருப்பது. ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கிற உயிரான வாக்கியத்தை கொண்டு இருக்கக்கூடிய பாசுரம் இது. ரொம்ப பெரியதான வியாக்கியானத்தை தான் புள்ளலோகஞ்சீயரும் இதுக்கு இட்டுள்ள. இது எப்படி தொடங்குறது? போன பாசுரத்தில் 60வது பாசுரத்தில் எம்பெருமானோடே பிரீத்தி விசேஷம் இருந்து ஒரு சேத்தன வியக்திக்கு ஆச்சாரியனிடத்தே பக்தி விசேஷம் இல்லை, பிரீத்தி இல்லை என்ன பரமபதம் கொடுக்க மாட்டான் எம்பெருமானும் அப்படின்னு காட்டினார். இதில் ஆச்சாரியனிடத்தே இருக்கக்கூடிய பிரீத்தியால் மட்டுமே தான், அந்த ஆச்சாரியன் இவனை நம்மவன் என்று வரிப்பதால் மட்டுமே தான் ஒரு சேத்தனனுக்கு பரமபதம் கிட்டும் என்று நிரூபித்து காட்டுகிறார் இந்த பாசுரத்தை. முதல்ல ஞானம் அனுஷ்டானம் உடையவன் ஒருவன், அவர்தான் ஆச்சாரியன் என்று காட்டினார். அப்போ அந்த ஞானம்னா என்ன இங்கே எப்படி காட்டிருக்கார்? ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை ஒரு ஆச்சாரியனை அடைந்தால் அப்படின்னு முதல்ல வாக்கியம். அதுக்கான அர்த்தம் அதில் ஞானம் அப்படிங்கிற சப்தம். ஞானம்னா என்ன? எந்த ஞானத்தை உடையவர்? எதை அறிந்தாலும் அவனை ஞானவான்னு சொல்லுவார்கள். இங்கே ஞானம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, உபாய அத்தியவசாய ரூபமாயும் உபேய துவரா விஷயமாயும் உண்டான அறிவு. உபாயத்தில் அத்தியவசாய ரூபமாயும், உபாய அத்தியவசாயம்னா எம்பெருமானே பரமோபாயம்னு இருக்கக்கூடியவன் பிரபத்திவான். எம்பெருமானை தவித்து வேற உபாயங்கள் எதிலையும் கை வைக்காதவன் அவன்தான் எம்பெருமானே சித்தோபாயம். அந்த உபாயத்திலே அத்தியவசாயம், அதில் நல்லா ஆழ்ந்து அதை தவித்து வேறு எதுவும் கிடையாதுன்னு ஒரு நிச்சய புத்தி. அந்த அத்தியவசாயமும் அந்த உபாயத்தாலே பெறுகிற பேரு. அந்த உபாயம்னா ஒரு
எம்பெருமான பத்துகிறான், அவன் தான் சித்தோபாயம். அதனால கிடைக்க போகிற பலன் உபேயம். உபேயம்னா பலன். அந்த துவரா, அந்த உபேய விஷயமாக இருக்கிற அந்த உபேயத்தில் துவரை இருக்க வேண்டுமே, அது இந்த ரெண்டும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு தான் ஞானம்னு சொல்லக்கூடியது. இந்த உபேயத்வரான கைங்கரியத்வரான அர்த்தம். எம்பெருமான் சித்தோபாயம், அந்த எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமே இவனுக்கு பேரு. இந்த ரெண்டு விஷயத்திலையும் நிச்சய புத்தி இருக்கோ இல்லையோ, அதைத்தான் ஞானம்னு சொல்வார்கள். எம்பெருமானை உபாயம்ங்கிறது நிச்சய புத்தி இருக்கணும். எம்பெருமானுடைய கைங்கரியம், எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமே இவனுக்கு பேரு. அந்த பரமபதத்திலே சென்று போய் செய்கிற கைங்கரியத்தை துவரை, அதுதான் உபேயத்துவரை. அதில் இவனுக்கு உண்டான அறிவு, இது ரெண்டும் பெற்றிருக்கக்கூடியவனைத்தான் இது ரெண்டுத்தையும் தான் ஞானம்னு சொல்ல வேணும்னு தெரிவிக்கிறது. அனுஷ்டானமாவது, அனுஷ்டானம்னா தத் அனுரூபமாக, இந்த ஞானத்துக்கு தனிந்தா போல ஞானத்துக்கு சதிருஷமாக அனுஷ்டானம் இருக்க வேண்டும். ஞானம் கனிந்த நலம், எப்படி என்ன மாதிரி உபாயத்தை அறிந்திருக்கானோ, எந்த மாதிரி உபேயத்தை அறிந்திருக்கோமோ அதற்கு அனுகுணமாக காரியங்களில் ஈடுபட வேண்டும். அதற்கு அனுகுணமாக அனுஷ்டானத்தில் ஈடுபட வேண்டும். என்ன அனுஷ்டானம்? அலர்மேல் மங்கை உரை மார்பா, அந்த திருமாமகள் எம்பெருமானோட பிராட்டியோட சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, அந்த எம்பெருமான் பக்கல்லே இருப்பது, அந்த எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்வது, வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா எப்போதும் அந்த எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டும், கைங்கரியம் செய்ய வேண்டும். நல்கியால் என்னை கொண்டருளே, நான் ஏன் வந்தடைந்தேன், உன் திருவடி பாரத்தே உன்னையே உபாயமாக பத்தி எம்பெருமானை உபாயம்னு புரிஞ்சுண்டான் ஞானத்தில். அதை அனுஷ்டானிக்கணும் இல்லையோ, அதை செய்யணும் இல்லையோ, அந்த செய்யறது தான் நான் ஏன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளே, என்னிடத்தே நீ கைங்கரியம் கொள்ள வேண்டும், வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியமே பேரு. அதை செய்து கொண்டே இருப்பவன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும்னு அறிவது ஞானம். அந்த கைங்கரியத்தில் ஈடுபடுவது அவனுடைய முகமலர்த்திக்காக, ஒரு பிரயோஜனமே இல்லாமல், தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அந்த எம்பெருமானுடைய முகமலர்த்திக்காகவே செய்யக்கூடிய கைங்கரியம் இருக்கே, அதுதான் அனுஷ்டானம். வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு உபாயத்துக்கு சதிருஷமாக இருக்கக்கூடிய அனுஷ்டானம். இது துவயத்தாலே பிரதிபாதிக்கப்படுகிற அர்த்தம். துவயத்தாலே எம்பெருமானையே உபாயமாக வரித்து அவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தையே பிரார்த்திக்கிறான். அவன் முகமலர்த்திக்காக செய்ய வேண்டிய கைங்கரியத்தையே பிரார்த்திக்கிறான். இது ரெண்டும் இருப்பது தான் ஞானமும் அனுஷ்டானமும். அடுத்து இவை, ஞானம் அனுஷ்டானம் இவை. அந்த இவைக்கு அர்த்தம் சாதிக்கிறார் நம்மாழ்வார். இவையன்னே நல்ல, இவையன்னே தீய, இவையன் இவை அறிவனேலும். இப்போ ஒரு சக்தி விசேஷம், இது நல்லது, இது கெட்டது, இது செய்யற்கரியது, இது செயற்கரியாதது, இது செய்யக்கூடாதது என்ன எப்படி அறிகிறான்? அனுஷ்டானத்தில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு அதற்கு அனுகுணமான ஞானம் இருந்தால் மட்டுமே அவனாலே அறிய முடியும். இது தவறான காரியம்னு அறிகிற ஞானம் இருந்து அந்த தவறான காரியத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கானோ அவன், அப்போது ஆச்சாரியனை குறிக்கும் போது அந்த ஞானத்துக்கும் அனுஷ்டானத்துக்கும், ஞானத்துக்கு சதுருஷமான அனுஷ்டானத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஆச்சாரியன், அது இவையை சேர்க்கிற, இவைனா இது ரெண்டாலும் அப்படிங்கிறத சேர்க்கிற. ஏன்னா பூர்வாச்சாரியர்கள் என்ன சாதித்திருக்கா, ஆச்சாரியனுக்கு அடையாளமே அறிவும் அனுஷ்டானமும். ஆச்சாரியன் அப்படின்னு இவர் ஆச்சாரியன் இவர் அடையாளப்படுத்தணும். அடையாளம்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எதை கொண்டு ஒரு விசேஷணத்தை தெரிஞ்சுக்கிறதுனா இவருக்கு அடையாளமே என்ன, அறிவும் அனுஷ்டானமும். நன்னா ஞானவானா இருக்கார். என்ன ஞானம்? உபாய ஞானம், உபேய துவரா ஞானம். அதற்கு அனுகுணமான அனுஷ்டானத்தையும் கொண்டிருக்கார். இது ரெண்டும் யாருக்கு இருக்கோ அவரைத்தான் ஆச்சாரியன் என்று சொல்ல வேண்டும். அப்போ ஞானத்துக்கு அனுஷ்டானம் இவை அப்படின்னு சேர்த்து இதை உடையவனான அப்படின்னு பின்னாடி கொண்டு போகிறார். இவை என்னது, இதை ரெண்டத்தையும் சேர்க்கறது. என்ன ஞானம்? ஞானம்னா இன்னொரு அர்த்தம், ஞானத்துக்கு ஞானங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார் இங்க. இவைங்கிற இடத்துல ஸ்வஜானம், பிராபக ஞானம், பிராபிய ஞானம், முமுக்ஷுபிஹி ஞானத்ரயம் உபாதேயம்.
அதாவது இது ஒரு பிரமாண வாக்கியம். இது என்ன தெரிவிக்கிறது? ஞானம் அப்படின்னா இந்த 5 இதை பற்றின 3 விஷயத்தை பற்றின ஞானம் ரொம்ப அவசியம். அதைத்தான் ஞானம்னே சொல்லுவார்கள். என்ன ஞானம்? ஸ்வஜானம். ஸ்வஜானம்ங்கிறது இந்த ஆத்மா எத்தகையது, இந்த ஆத்மா எம்பெருமானுக்கே சேஷப்பட்டிருப்பது, அவனுடைய முகமலர்த்திக்காக இருப்பதே இவனுடைய காரியம், அவனுடைய ரட்சணத்துக்காகவே அவன் கை பார்த்து இருக்க வேண்டும் என்ன ஸ்வஜானம். இந்த ஆத்மாவை பற்றின ஞானம் ஸ்வஜானம். பிராபக ஞானம். பிராபக ஞானம்னா எம்பெருமானாகிற பேர், இந்த எம்பெருமான் பிராப்பிய ஞானம். அதுக்கு பிராப்பிய ஞானம்ங்கிறது பேர், அந்த எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியமே பிராப்பியம் அப்படின்னு. அந்த பிராப்பியத்தை அடையக்கூடியதான வழி என்ன? அதுவும் அந்த எம்பெருமானே அப்படிங்கிற ஞானம் ஸ்வஜானம். பிராபக ஞானம், பிராப்பிய ஞானம் முமுக்ஷுபிகி. இந்த முமுக்ஷுக்களுக்கு இந்த ஞானத்ரயமும் உபாதேயம் ஆவசியகம். இந்த 3 அறிய வேண்டும். வேற எந்த ஞானமும் தேவையில்லை. இது மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லப்படுறது ஞானம். அந்த ஞான சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறது. கீழே ஞானம் உபாய ஞானம் உபேயத்வரான அதை நல்லா விரிவுபடுத்தி இங்கேயும் தெரிவிக்கிறார். இந்த ஞானத்தையே உடையவர்கள், இந்த ஞானத்தையும் அதற்கு சதிருஷமான அனுஷ்டானத்தையும் உடையவர்கள். இது ஸ்ரீவசன பூஷணத்திலையும் காட்டப்பட்டிருக்கு. ஞானத்தையும் அதுக்கு சதிருஷமான உபாயத்தை, ஞானமும் அதுக்கு சதிருஷமான அனுஷ்டானத்தையும் கொள்ள வேண்டியவர்கள் அவர்களே ஆச்சாரியன் என்னெல்லாம் ஸ்ரீவசன பூஷணில் பல சூர்ணிகைகளில் காட்டியிருக்கார். அதையும் இங்கே எடுத்து ஸ்ரீவசன பூஷணில் காட்டியிருக்காருன்னு தெரிவிக்கிறார் வியாக்கியாதா. அப்போ இதுக்கு அடுத்து இவை ஞானமும் அனுஷ்டானமும் இவை இதுக்கு அடுத்து நன்னாகவே உடையனான குருவை. இது ஏதோ சாதாரணமாக ஒரு 10 இருக்கு, அதாவது 10 எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும், நன்னா இருக்க வேண்டும், இது ஏதோ அறகுறையாக இருக்கு அப்படின்னு இருக்கிறவாளெல்லாம் பற்றக்கூடாது. நன்னாகவே உடையனான குருவை. இவற்றில் பரிபூர்ணமாய், பரிபூர்ணனா நன்னா 10 பரிபூர்ணனாக இருப்பவர்கள் பரமசத்துவ நிஷ்டனாய் இருக்கிற ஆச்சாரியனையே பற்ற வேண்டும். மற்றவர்களை பற்றினான்னா காரியம் ஆகாது. இது இங்கே ஒரு உதாரணம் திருஷ்டாந்தம் காட்டுறார். ஒரு காட்டு தீ பரவிடுதுன்னா அங்கே ஒரு குருடன் அந்த அவனும் ஒரு கால் இல்லாதவன் பங்கும், அவ 2 பேரும் சேர்ந்து ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு ஒரு துணை வேணும், கால் இல்லாதவனுக்கும் ஒரு துணை வேணும்னு இவா 2 பேரும் துணையாக இருந்து அந்த காட்டுத்தீலிருந்து தப்பித்திட முடியுமான்னா முடியாது. ஏன்னா இவனுடையும் குறை இருக்கு, அவனுடையும் குறை இருக்கு. அப்போ இது 2ம் வல்லவனாய், இப்போ கண்ணு இல்லாதவன் வந்து காட்டுத்தீலேருந்து தப்பிக்கணும்னா யாரை பற்றணும்? யாரிடத்தை போய் சகாயம் கொண்டா அவனால் இந்த காட்டுத்தீலிருந்து தப்பிக்க முடியும்? கண் நன்னா தெரியக்கூடியவனாக இருக்கணும், மற்ற எந்த குறைகளும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். கண்ணு மட்டும் இருந்தால் போதுமான்னா கிடையாது, மற்ற குறையும் இல்லாதவனோட இருந்தால் மட்டும்தான் காட்டுத்தீலிருந்து அவனுடைய துணை கொண்டு இவன் தப்பிக்க முடியும். இவன் துணை வேணுங்கிறதுக்காக நமக்கு கண்ணு கிடையாது, நம்ம இன்னொருத்தரை பற்றுவோம், அவருக்கு கண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தினா அவனுக்கு கால் இல்லைன்னா அப்பையும் காட்டுத்தீலிருந்து தப்பிக்க முடியாது. அதே போல இந்த ஆச்சாரியனானவன் எப்படி இருக்கான்? இந்த ஞானமும் அனுஷ்டானமும் நன்னாகவே உடையனான பரிபூர்ணனாய் இருக்கிறான். அவனால் மட்டுமே நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை இருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர்கள் அவர்களையே இதில் குறிக்கிறார் நன்னாகவே உடையவர்கள். ஏன்னா நம்ம ஆச்சாரியாளுக்கு மட்டும்தான் இது 2மே பரிபூர்ணமாக அமையிறது. அதை சாதிக்கிறார் இங்கே நன்னாகவே உடையனான குருவை. அப்படி இல்லாதவர்களை பற்றும்போது அவர்களுக்கு ஞானம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக பற்றினா அனுஷ்டானம் இல்லைன்னா காரியகரமாகாது, அனுஷ்டானம் இருக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் காரியகரம் ஆகாது, தலை கட்டாது, காட்டு தீ சூழ்ந்து விட்டதுன்னு அங்கே ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்து காட்டுறார். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு குருடன் அதிலிருந்து தப்பிக்கணும்னா நன்னா எல்லா சக்தியும் உள்ளவனை என்னவோ பற்ற வேண்டும். அப்படி இல்லாமல் இவனுக்கு கண்ணு மட்டும் இல்லை, கண்ணு இல்லாத குருடனா இல்லாத ஒருத்தனை பற்றினாலே சேர்ந்துட முடியுமான்னா சேர முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறார். இது அந்திமோபாய நிஷ்டை அப்படிங்கிற பிரபந்தத்திலிருந்து அதுலேருந்து ஒரு உதாரணத்தை காட்டுறார்.
அங்கே அது கத்தியமாக இருக்கக்கூடிய பிரபந்தம். ஞானஹீனம் குரும் பிராப்பிய, அதாவது ஞானம் இல்லாத ஒரு குருவை ஒருவன் பத்துவானே ஆனால் அவன் எதா பாரம்ன கச்சதி, அவன் அக்கறையை சென்று சேரமாட்டான். அவன் அக்கறையினா பரமபதத்தை குறிக்கிறது, விண்ணாடு என்ன, அவன் பரமபதத்தை சென்று சேரமாட்டான். இதுக்கு இப்போ இங்கே நன்னாகவே உடையனான குருவை, இது ரெண்டுமே இருக்கிறவர்களை பற்றினால் மட்டுமே அவன் இந்த சேத்தனனுக்கு காரியம் ஆகுவது, காரியம் சித்திப்பது என்று நிரூபிப்பதற்கு பிரமாணங்களை ஒரு உதாரணம் காட்டினார். காட்டு தீன்னு எடுத்து இப்போ ஒரு பிரமாணங்கள், 2 பிரமாணங்களும் எடுக்கிறார். இதுக்கப்புறம் ஞாச திலகம் அப்படிங்கிற கிரந்தத்திலேருந்து அதில் காட்டுற, அதாவது ஒரு அந்தகாரனாக ஒரு குருடனாக இருக்கக்கூடியவன் கண்ணு நன்னா தெரிகிற ஒருத்தனையன்னும் அவன் பத்த வேண்டும், அது இல்லாமல் அது அவனை இன்னும் பத்த வேண்டும். அந்தோ அந்த கிரகண வாசகா, அதாவது அந்தோ ஒரு கண் தெரியாதவன், கண்ணு சக்ஷுந்திரியம் நன்னா இருக்கக்கூடிய, நன்னா கண்ணு தெரியவனை இன்னும் பத்த வேண்டும். அப்போது இங்கே 2 பிரமாணம் எடுத்துட்டார். ஒன்று ஞானத்துக்கு, 2வது அனுஷ்டானத்துக்கு தகுந்த மாதிரின்னு எடுத்துக்க வேண்டும். பின்னாடி நம்ம பூர்வாச்சாரியாருடைய நன்னாகவே உடையனானங்கிறதுக்கு பூர்வாச்சாரியாருடைய உபதேசத்தை, அவர்கள் செய்த உபதேச மொழிகளை 2 எடுத்து உதாரிக்கிறார். ஆச்சான் பிள்ளை அவர் எப்படி காட்டுறார்? தன்னை அக்கறை ஏற்றவல்ல ஞானாதி பரிபூர்ணனாயிருப்பான் ஒருவன். ஒரு ஆச்சாரியனுக்கு என்ன லட்சணம் அப்படின்னா, தன்னை அக்கறை ஏறவல்ல, அவனால் ஞானம், அவனால் ஞானம் இருக்குது, அவனால் அக்கறைக்கு போக முடியும், தன்னாலே அக்கறைக்கு போக முடியக்கூடிய ஒருத்தனை இன்னும் இவன் பத்த வேண்டும். ஏன்னா தன்னாலே அக்கறைக்கு போக முடியாத ஒருத்தனை பத்தும்போது அவன் எப்படி இவன் அக்கறைக்கு கொண்டு செல்வான்? அது ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களை மட்டுமே பத்த வேண்டும் என்பதற்காக, அவர்கள் மட்டுமே பரிபூர்ணர்கள் என்று சொல்வதற்காக குறிக்கப்பட்ட வாக்கியங்கள் இது. தன்னை அக்கறைக்கு செல்ல வல்லாதவனாலே காரியத்தை நமக்கு செய்து கொடுக்க முடியாது. என்ன நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால், குருவை அஞ்ஞான நிவர்த்தகனாய் ஆசார பிரவர்த்தகனாயிருக்கிற ஆச்சாரியனை, அதாவது இந்த குரு அப்படிங்கிற சப்தத்தால் இவன் பண்ணுகிற காரியம் என்ன என்று காட்டப்படுகிறது. இவன்னா அந்த ஆச்சாரியன் பண்ணுகிற காரியம் என்னங்கிற சப்தம் காட்டப்படுகிறது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த காரம் நம்ம எது நல்லது என்று அறியாமல் இருக்கிறோம், அதை நமக்கு போக்கி கொடுக்கிறான். அஞ்ஞான நிவர்த்தகன், எம்பெருமான் தான் உபாயம், எம்பெருமானுக்கு பண்ணும் கைங்கரியம் தான் உபேயம் என்று அறியாமல் இருக்கிறோம். அதனால நமக்கு இருக்கிறது என்ன? அந்தகாரம் இருக்குது. அந்த அஞ்ஞானம், அந்த அந்தகாரத்தை நிவர்த்திக்கிறான், அதை போக்குகிறான். அஞ்ஞானத்தை போக்கி ஆச்சாரம்னா அனுஷ்டானம், அந்த ஞானத்துக்கு சதிருஷமான அனுஷ்டானத்தை ஆச்சாரத்தில் பிரவர்த்திக்கிறான். இந்த ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு செய்கிற காரியம் என்ன? அந்த காலத்தை போக்குகிறான். அனுஷ்டானம், அந்த காலம் போச்சுன்னா ஞானம் பிரவைக்கிறது, அதனால வரக்கூடிய ஆச்சாரத்தில் பிரவர்த்திக்கிறான். இதை பண்ணுகிற ஆச்சாரியனை குருவை அடைந்த கால்னு தெரிவித்திருக்காரு இல்லையோ. இந்த குரு அப்படிங்கிற சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம். குருவை அடைந்த கால், அடைந்த கால் அப்படின்னது அடைய வேணும் அப்படிங்கிற இடத்தை குறிக்கணும். அடைந்த கால் நீங்கள் செய்ய வேண்டும்னு மனோலவம்களுடைய நிரூபகம், செய்யணும் அப்படின்னு செய்த கால். இந்த அடைந்த கால் அப்படின்னு சொல்கிறாரு, அதுக்கு என்ன நிரூபகம்னா அதற்கு ஒரு பிரமாண வாக்கியத்தை எடுத்து காட்டுகிறார். உபாயோ உபேய துவமேவ சரணம் யஜேத்து, நீயே உபாய உபேயமாக எனக்கு இருக்க கடவாய், நீர் தான் எனக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் உண்மையே நான் வரிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரமாண வாக்கியம். இந்த மாதிரி அடைந்த கால்னா அவரே உபாய உபேயம், ஆச்சாரியனை குருவை அடைந்த கால். குருவை எப்படி அடையிறது? குருவே உபாயம், அந்த ஆச்சாரியனே உபேயம்னு அவரையே சரணமாக வரித்தால், யஜேத்து நான் பண்ணுகிறேன்னு சொல்றது, யஜித்தால் அடைந்த கால். இது எப்படி அடைவது? குருவை அடைவது என்பது எப்படியது, எத்தகையது? அடைந்த கால்னு தெரிவித்திருக்கார். அடையிறதுங்கிறது எப்படியதுன்னா, கெடுமற்களம் கரை சேர்ந்தார் போலே, ஒரு படகு இல்லை ஒரு கப்பல்னு வச்சுக்கலாம். அதாவது சமுத்திரத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு ஆற்றுலேயோ அது
திசை தெரியாமல் எந்த பக்கம் போகிறதுன்னு திசை தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு படகு. அந்த படகு கரைக்கு சேர்றதுன்னா இந்த திக்கு முக்காடி எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் இருக்கும் இல்லையோ அந்த படகு, அது ஏதாவது ஒரு தவறான ஒரு இடத்துக்கு போனால் அது சமுத்திரத்தில் மூழ்கி போகிறதுக்கு, கடலில் மூழ்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி திசை தெரியாமல் போகிற படகு கரை சேர்ந்துடுதுன்னா எவ்வளவு திருப்தியாக இருக்கும், அதாவது அதனுடைய பிரயோஜனம் எப்படி பலிதமாக இருக்கும். அந்த மாதிரி அடைந்த கால் என்னது, அப்படி எங்கேயோ கடந்து தேடி அது எந்த திசை போறதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு படகு ஒரு கரையிலே சேருவது போல என்னும் அடைவது. இந்த ஆச்சாரியனை பத்துவது என்பது எந்த திக்குன்னு போக தெரியாம இருக்கக்கூடிய ஒரு படகு கரையில சேரா மாதிரி இந்த சேத்தனனுக்கு ஒரு புகலிடம் கிடைத்த மாதிரி என்னும் இருக்கு. அஞ்சினன் புகலிடம், அதாவது யார் பயத்தோடே இருக்காளோ, என்ன பயம், சம்சாரத்தாலே பயம், எம்பெருமானுடைய சுவாதந்திரத்தாலே பயம், அப்படின்னு பயத்தோடே இருப்பவர்கள் அவர்களுக்கு ஒரு புகலிடம். நல்லா பயந்து இருக்கிறவர்களுக்கு பயம் போகுவதற்கு இருக்கக்கூடியதான ஒரு இடம் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன் அப்படி, ஏன் இந்த ஆச்சாரியனை பத்துதலை அபய நிவர்த்தி என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன் அப்படின்னா, தங்களுக்காக சரண வரணம் பண்ணி ரட்சிக்கும் அவனை தாங்கள் சரணமாக அடைந்த கால், குருவை அடைந்த காலங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வர என்னன்னா, இவனுக்கு அந்த எம்பெருமானிடத்தே போய் பத்துவதற்கு இவனுக்கு தகுதி விசேஷங்கள் இல்லை. ஏன்னா இவனுக்கு பயம் இருக்கு, பாபம் இருக்கு, அந்த எம்பெருமானிடத்தே சுவாதந்திரியம் இருக்கு. அதனால இவன் பண்ண மாட்டேங்கிறான். இவனுக்காக ஆர்த்தி பிரமுக மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார், அன்னை குடிநீரருந்தி முளையூன் குளவி தன்னுடைய நோயை தவிராளோ. இந்த குழந்தைக்கு மருந்து சாப்பிட்டு அதுக்கு ஒரு நோய் வந்துடுது. அந்த நோய்க்கு மருந்து சாப்பிட்டு குணமாகறதுக்கான சக்தி இந்த குழந்தைக்கு கிடையாது. அதனால என்ன பண்றா தாயார், தான் மருந்தை சாப்பிட்டு அந்த முளையும் தன் முளைப்பால் வழியா அந்த குழந்தைக்கு எப்படி மருந்து கொடுக்குறாளோ அது மாதிரி தங்களுக்காக சரணவரணம் பண்ணி, இது எம்பெருமானார் விஷயமாக மாமுனிகள் சாதித்தது. அதை இங்க புலோகஞ்சியர் அர்த்தத்துல கூட்டுற, தங்களுக்காக சரணவரணம் பண்ணி ரட்சிக்கும் அவர்கள், எம்பெருமானிடத்தே நமக்காக சரணம் புக்குபவர்கள், அப்படிப்பட்டவர்கள் ஆச்சாரியர்கள். குருவை அடைந்த கால், அந்த குருவினுடைய வைபவத்தை எல்லாம் இங்க தெரிவிக்கிறார். குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் அப்படின்னு இங்க இருக்கிறவா, லோகத்தில் இருக்கவா எல்லாரையும் பார்த்து மாமுனிகள் அடைக்கிறார். மாநிலத்தீர், அதாவது இவர்களை இங்க வியாக்கியானத்தில் பிள்ளோகஞ்சியர் காட்டுறார், மாமுனிகளுடைய மகா காருண்யத்தாலே அவராலே நம்மை விட முடியவில்லை. ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமான். எம்பெருமான், இது ஆழ்வாருடைய பாசுரம், திருவாய்மொழியில் 4ஆம் 10 பாசுரம். இதில் ஆழ்வார் எம்பெருமான் எப்படிப்பட்டவன், நாளத்தவர்க்கும், இங்கே இருக்கிறவருக்கும், இந்த லோகத்தில் இருக்கிறவர்களுக்கும், வானத்தவருக்கும், நித்திய சூரிகளுக்கும் நாயகன் அப்படின்னு 2 பேருக்கும் நாயகனாக இருக்கான் எம்பெருமான். அப்படி இருக்கும்போது மணவாள மாமுனிகள் அவர்கள் மட்டும், அந்த பரமபதத்தில் இருக்கவர்கள் மட்டும் எம்பெருமானிடத்தே நன்னா அனுபவம் கொண்டு இருக்கார்கள். நாம் அப்படி அனுபவம் கொண்டு இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு பார்த்து நம்மை விட முடியவில்லை அவராலே. ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமான் என்கிறபடியே அவனோடு உண்டான அவர்ஜனீய சம்பந்தம் உடையவர்களாகையாலே உங்களை விடமாட்டேன். காருண்ய மாமுனிகளுடைய காருண்யத்தை இங்கே காட்டுறார். நான் யாரையும் விடாமல் இருக்கும் மாநில தீர் என்று நம்ம பார்த்து அருள் செய்தது எதற்கு என்று இதை காட்டுறார். இப்படி மாநில தீர் என்ன நடக்கும் கீழே பூரா தெரிவித்து வந்தார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைய வேண்டும்னு அர்த்தம். அடைந்த கால் உடனே கேட்குறா, இவாள்லாம் என்ன கிடைக்கும் எனக்கு, அப்படி பண்ணினா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, தேனாறு கமல திருமாமகள் குழுனன் தானே வைகுந்தம் தரும். மாமன்களை பார்த்து இவர்கள் கேட்குறா, நீர் அடையணும்னு சொல்றீரு, ஆச்சாரியனிடத்தே பிரதிபத்தி பண்ணணும்னு சொன்னீரு, பண்ணினா நமக்கு கிடைப்பதென் அப்படின்னா அதற்கு பதிலளிக்கிற தேனார் கமல திருமாமகள் குழுனன். மகாலட்சுமி பிராட்டிக்கு நாயகனாய் இருக்கிறான். அந்த பிராட்டிக்கு நாயகனாய் இருக்கக்கூடியவன் நமக்கு வைகுந்தத்தை தருகிறான், பரமபதத்தை அழிக்கிறான், தானே வைகுந்தம் தரும் என்று இதில் சாதிக்கிறார்.
இங்கே இந்த தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே, கமல திருமாமகள் கொழுனன் அப்படிங்கிறது ஞானசாரத்தை தேனார் திருமாமகள் கொழுனன் தானே குருவாகி அப்படின்னு அவனே ஆச்சாரியனாகி வந்து அந்த எம்பெருமான் பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே ஆச்சாரியனாகி குருவாகி அவனும் ஆச்சாரியனும் ஒன்றும் அப்படின்னு காட்டுறதுக்கு அவனே குருவாகி அப்படின்னு ஞானசாரத்தில் அருளாள பெருமாள் எம்பெருமானார் சாதித்திருக்கார். அதில் அதை கொண்டு அதை மேற்கோள் காட்டுறார் புலலோகஞ்சியர். தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே குருவாகி தன் அருளால் மானிடர்க்கா இந்நிலத்தே தோன்றுவதால் யாருக்கும் அவன் தாளினையை உண்ணுவதே சால உறும். இது எப்படின்னா, அந்த எம்பெருமானே ஆச்சாரியனாக இந்த மானிடவர்களுடைய இடரை போக்குவதற்காக இங்கே வந்து ஆச்சாரியனாகி தன் அருளாலே ஆச்சாரியனாகி இருப்பதாலே இந்த ஆச்சாரியன் தாளினை உண்ணுவதே எல்லோருக்கும் சால உறும்னா ரொம்ப சரியாக செய்யக்கூடிய சதுர்சமான காரியமாக இருக்கும் அப்படின்னு ஞானசாரத்தை தெரிவித்திருக்கார். அதை பிரமாணமாக இங்கே காட்டுற தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும், அவனே வைகுந்தம் தருகிறான் இந்த ஆச்சாரியனை பத்தினால் அப்படின்னு ஞான அனுஷ்டானமே நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால்னு அந்த சாதித்த விஷயத்துக்கு இங்கே பிரமாணத்தை சேர்க்கிறார் புலலோகஞ்சியர். இது எப்படின்னா இங்கே தெரிவிக்கிறது என்னன்னா, கீழே அந்த ஆச்சாரியனே எம்பெருமானுக்கு நிகரானவன் அப்படிங்கிறதுக்கு கீழே பிரமாணங்களையும் தான் காட்டினர். தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும் அப்படின்னு சாதிக்கிறார். இதுக்கு அடுத்த கேள்வி கேட்கிறார், அது எப்படி? ஞானசாரத்தை என்ன தெரிவிக்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே குருவாகி தன் அருளால் என்ன அவன்தான் ஆச்சாரியன், அவனே ஆச்சாரியனாக வந்தான்னு தெரிவித்தார். இப்போ அது எப்படி சொல்ல முடியும்? எம்பெருமான் வேற ஆச்சாரியன் வேறன்னு தானே சொல்லணும். எம்பெருமானே ஆச்சாரியன், ஆச்சாரியனே எம்பெருமான் என்ன எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதற்கு அற்புதமாக புலலோகஞ்சியர் காட்டுறார். நம்மாழ்வார் பாசுரம், திருமாலிருஞ்சோலமலை என்னே நன்னா திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் உருமாமணி உந்து புனல் பொன்னித்தென்பால் திருமால் சென்னு சேர்விடம் தெந்திருப்பேரே. ஆழ்வார் தெரிவிக்கிறார், திருமாலிருஞ்சோலமலை என்னே நன்னா. அந்த திருமாலிருஞ்சோலமலைன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், உடனே எம்பெருமான் என்ன பண்ணிட்டான்? திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். இந்த எம்பெருமான் வந்தான் என் நெஞ்சு பூரா ஆக்கிரமிச்சுட்டான். என் நெஞ்சு பூரா இப்போ யார் இருக்கான்னா எம்பெருமானுக்கு வாசஸ்தாலமாக இருக்கு. அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், என் நெஞ்சம் பூரா இன்னைக்கு எம்பெருமான் மட்டும்தான் இருக்கான் இப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். பெரியாழ்வார் திருமொழி, அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பிராட்டி சமேதமாக எம்பெருமான் வந்து எப்படி தாமர மலர் மேலே இருக்க வேண்டியவள் பிராட்டி, அவளோடு சேர்ந்து பெருமான் என்னுடைய கிருதயத்தில் வந்து உட்கார்ந்துட்டான். அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்னுடைய நெஞ்சில் வந்து உட்கார்ந்துட்டான். அப்புறம் ஆழ்வார் தெரிவிக்கிறார், என் உள்ளம் மாலுக்கிடம், என் திருவுள்ளம் யாருக்கு இடம், யாருக்கு வாசஸ்தானம்னு பார்த்தா அது எம்பெருமானுக்கு. அப்படி எம்பெருமான் பிராட்டி சமேதமாக ஆச்சாரியன் ஆழ்வாரனுடைய கிருதயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கான்னு சொல்லும்போது ஆழ்வார் தான் ஆச்சாரியன்னு சொல்ல வேணும், ஆழ்வார் அடியொத்தினார்னு சொல்ல வேணும். அப்படி இருக்கும்போது ஞானசாரத்தை எம்பெருமானே இங்கே ஆச்சாரியனாகி வந்திருக்கான். ஏன்? ஆச்சாரியன் கிருதயத்தில் அன்னும் எம்பெருமான் வசிக்கிறான். அப்படி ஆச்சாரியனுடைய கிருதயத்தில் எம்பெருமானுக்கு வாசஸ்தானம் அப்படின்னு கொள்ளணும். அப்படி கொள்ளும்போது ஆச்சாரியன் வேற எம்பெருமான் வேறன்னு ஏன் சொல்லணும்? இந்த பிரமாணங்களை காட்டி இங்க புடலோகஞ்சியரே தெரிவிக்கிறார், அவன் என்னே சொல்லலாமிரே என்று காட்டுவதற்காக இங்க காட்டுறார். என் உள்ளம் மாலுக்கிடம் என்னும்படி விசிஷ்ட அதிஷ்டானமாக எழுந்தருடி இருக்கையாலே அவன் என்னே சொல்லலாமிரே. கீழே தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே அப்படின்னு சொல்றார். இங்க ஞானசார வாக்கியத்தை எடுத்து அந்த எம்பெருமானே தான் ஆச்சாரியனாக வந்திருக்கான்னு கீழே சாதித்தார் அந்த வாக்கியத்துக்கு. அதற்கு இன்னும் அதை திருடீகரணம் பண்ணுவதற்காக எப்படி சொல்லலான்னு சங்கை எழ, எம்பெருமான் ஆச்சாரியன் திரு உள்ளத்துல தானே வசிக்கிறான், அப்போ அவன் என்னே சொல்லலாமிரே என்ன, அதனாலதான் இவரும் அப்படி சொல்லலாம்
பசியாமிரே என்று இங்கே காட்டி கொடுக்குற. இதற்கு அப்பால் இந்த தேனார் கமல திருமாமகள் குருடன் தானே வைகுந்தம் தரும் அப்படிங்கிறது ஏன் ஆச்சாரியனை கொண்டு பண்ண வேணும்? எதற்கு இங்கே ஞானம் அனுஷ்டான நன்னாகவே உடையதான குருவை அடைய வேணும் அதற்கு அப்படின்னா, அதற்கு ஸ்ரீவசன பூஷணத்துலேருந்து ஒரு பிரமாணம் எடுக்கிறார். ஏன் ஆச்சாரியனை பற்றி தான் பண்ணணுமா அப்படின்னா அதற்கு ஒரு பிரமாணம் எடுக்கிறார். ஆச்சாரியனை பத்துகை எப்படிப்பட்டது? காலை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி. இது ஸ்ரீவசன பூஷணத்தில் இருக்கிற சூர்ணிகை. எம்பெருமானை பத்துகைக்கும் ஆச்சாரியனை பத்துகைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு காட்டுற. எம்பெருமானை பத்துகை கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி, ஆச்சாரியனை பத்துகை காலை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி. அதாவது ஒரு காரியம் நடக்க வேணும்னா ஒருத்தரை போய் பார்த்து அவர் கையை பிடிச்சி நீர் தான் சுவாமி ரட்சிக்கணும், நீர் தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு ஒருத்தன் கேட்குறான். அதனால காரியம் சித்திக்குமா? இல்லை அவருடைய திருவடி வாரத்தை விழுந்து சுவாமி எனக்கு கதி இல்லை, நீர் தான் காப்பாற்றி கொடுக்கணும்னு கேட்டால் அப்படி நடக்குமா? காலை பிடிக்கிறதுக்கு தானே காரியத்தை லாபித்து காரியத்தை சம்பாதித்து கொடுக்கறதற்கு சக்தி அதிகம். அது மாதிரி எம்பெருமானை பத்துகை என்பது கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி. அந்த எம்பெருமானை பத்துறது ஒருத்தட்ட காரியானோ அவரோட கையை பிடிச்சி நீர் தான் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு சமானமானது. ஆச்சாரியனை பத்துகை காலை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி. அதனால பலனுக்கு சதுரணமாக கிடைக்கிறது என்று தெரிவித்தார். இதற்கு தேனார் கமல திருமாமகள் குருடன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார். எப்படின்னா, இந்த ஆச்சாரியனை பற்றி வரும்போது இவனுக்கு பிராட்டியினுடைய புருஷகாரம் அமைகிறது, பெரிய பிராட்டியாரோட புருஷகாரம் அமைகிறது. அப்படி அமைவதால எப்படி பெரிய பிராட்டியாருடைய முகமலர்த்திக்காகவே தான் காரியம் செய்கிறானோ எம்பெருமான், அவள் முகமலர்த்திக்காக இவனுக்கும் பரமபதத்தை கொடுத்து அருளுகிறான் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார். இது எப்படின்னா, யஸ்யா வீக்ஷ முகம் ததிங்கித பராதீனஹா விதத்தே அகிலம்னு ஆழ்வான் சாதித்தார். இது எப்படின்னா, பிராட்டியினுடைய முகத்தை பார்க்குறான், அந்த இங்கிதங்கள் அவ பிராட்டி முகத்தினுடைய பாவங்களை கொண்டு இவன் எல்லா காரியங்களையும் செய்கிறான்னு தெரிவிக்கிறார் ஆழ்வான். அப்போது பிராட்டிக்கு ஆச்சாரியனோட போய் ஆச்சாரியனை பற்றினால் இவன் ஒரு சேத்தனன் ஆச்சாரியனை பற்றி வரும்போது பிராட்டிக்கு சந்தோஷம் ஏற்பட அந்த பிராட்டியினுடைய சந்தோஷத்துக்காகவே இவன் அந்த எம்பெருமான் நமக்கு பரமபதத்தை அழிக்கிறான். இது இன்னொரு அர்த்தம். தேனார் கமல திருமாமகள் குருடன் தானே அப்படிங்கிறதுக்கு அவன்தான் இவன் அப்படின்னு அந்த ஆச்சாரியனே எம்பெருமானுக்கு சதுரசம்னு முதல்ல ஒரு அர்த்தம் தெரிவித்தார். ஞானசாரத்திலேருந்து எடுத்து அதற்கு ஆழ்வார் எப்படி எம்பெருமான் என் கிருதயத்திலே இருக்கான்னு ஒரு அர்த்தம் சாதித்தார். அடுத்து கையப்படுத்து காரியம் கொள்ளுமோ பாதின்னு அதை நன்னா திருடீகரணம் பண்ணினார். இன்னொரு அர்த்தம், பிராட்டியினுடைய முக உல்லாசத்துக்காக இவன் காரியம் செய்பவன் ஆகையாலே பிராட்டியினுடைய முக உல்லாசம் ஏன் வளருது? இவன் ஆச்சாரியனை கொண்டு பத்துவதாலே. ஏன்னா நம்ம ஆச்சாரியன் குரு பரம்பரா ஆச்சாரியனுடைய சம்பந்தம் நன்னா நம்மளோட பிராட்டி பரியந்தம் நன்னா சேர்த்து கொடுக்கறது. சம்பந்தி அளவுன்னு இங்கேருந்து சேர்ந்து பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார்னு குரு பரம்பரையினுடைய சம்பந்தத்தாலே இந்த ஆச்சாரிய சம்பந்தம் பிராட்டி சம்பந்தம் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் விட்டுடுறது. அப்போ அந்த பிராட்டி சம்பந்தம் பெற்றவாறு அந்த பிராட்டியினுடைய முக உல்லாசத்துக்காக இவன் காரியம் செய்பவன் ஆகையாலே பரமபதத்தை கொடுக்குறான்னு இன்னொரு அர்த்தம். அதுக்கு தான் ஒரு பிரமாண வாக்கியத்தை காட்டுறார். ஸ்வயமேவ பரந்தாம ஸ்வயம் நயதி மாதவா. மாதவன் பிராட்டிக்கு கேள்வனாக இருக்கக்கூடியவன் ஸ்வயமேவ அவனே நமக்கு பரமபதத்துக்கு நயதி நம்மை கூட்டிக் கொண்டு போகிறான் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தை சாதித்தார் இங்கே புடலோகஞ்சியர். தவிர்த்து இந்த ஆச்சாரியனை பத்துவதாலே பரமபதம் தானே கிடைக்கிறது என்னங்கிறதுக்கு இன்னொரு பிரமாணம் காட்டுறார். பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏஷ வைஷ்ணவ சம்ஸ்ரயாக தேனேவதே பிரயாசியந்தே தத் விஷ்ணோ பரமம் பதம் என்று. பசுவோ மனுஷ்யனோ பக்ஷியோ யாராக இருந்தாலும் ஒரு வைஷ்ணவனை அவனுடைய வைஷ்ணவனின் பக்கலிலே இவன் ஆசிரயிப்பானே ஆனால் ஏஷ வைஷ்ணவ சம்ஸ்ரயாக ஆசிரயிப்பானே ஆனால் தேனைவதே பிரயாசந்தே அதனாலேயே இவனுக்கு விஷ்ணுவினுடைய பரமபதமானது கிட்டுகிறது என்கிற பிரமாண வச்சனத்தையும் காட்டி தானே அப்படிங்கிறதுக்கு கீழே இன்னொரு அர்த்தம் சாதித்தார். இந்த பிரமாண வச்சனங்களையும் கோத்து காட்டி இவனுக்கு கிடைக்கிறது என்று தெரிவித்தார்.
அதாவது வீடு தரும் என்கிறபடியே இருவருமான சேர்த்தியிலே நித்திய கைங்கரி நிரதராய் வாடும்படியான பேற்றை பண்ணி கொடுத்தருளும், இதில் சம்சயமில்லை அப்படின்னு வியாக்கியானத்தை நிரபுறுத்துகிறார். இது எப்படின்னா, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு ஸ்ரீவசன பூஷணத்தில் புலலோகாச்சார் காட்டின அர்த்தத்துக்கு அதை அப்படியே கிரகித்து கொண்டு பாடுகிற பாசுரம் இது. உயிரான பாசுரம் இந்த பிரபந்தத்துக்கு. என்னுடைய கருத்தை சங்கிரகமாக சொல்ல வேணும்னா, லோகாயத்தர் எல்லாருக்கும் உபதேசமாக பாடுகிறார் மணவாள மாமுனிகள். என்ன உபதேசம் அப்படின்னா, ஞானமும் அனுஷ்டானமும் இருக்கக்கூடிய ஆச்சாரியனை பற்றும்போது அவனை ஆச்சரித்தால் எம்பெருமான் தானே அவனே உகந்து இந்த விஷயத்துக்காக மட்டுமே இந்த சேத்தனிடத்தே அனுஷ்டானங்கள் இந்த சேத்தனனுக்கு தேவையானவைகள்லாம் இருக்கா என்னெல்லாம் பாராதே, இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை கேவல சம்பந்தத்துக்காகவே அவன் பரமபதத்தை கொடுக்கிறான். கேவல சம்பந்தம்னா சம்பந்தமடியாக மட்டுமே அதையே பற்றாசாக கொண்டு அதற்காக மட்டுமே பரமபதத்தை கொடுக்கிறான். ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு உண்டானதான ஏத்தான் இந்த பாசுரத்தை நன்னா காட்டப்படுறது. அந்த ஆச்சாரியன் இவனை நம்மவன்னு வரிச்சா அந்த சம்பந்தத்தை மட்டும் வைத்து அந்த எம்பெருமான் இவனுக்கு பரமபதத்தை கொடுக்கிறான்னு இந்த பாசுரத்தில் பாடி தலை கட்டினார் சுவாமி மணவாள மாமுனிகள். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவையடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமலத் திருமாமகள் குருணந்தானே வைகுந்தம் தரும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.